பெருமாள் முருகன் ஒரு சாக்கு, அவ்வளோதான். இது பெருமாள் முருகன் இல்லாட்டி நாளைக்கு இன்னொரு ஒரு எழுத்தாளர் பேரில் இது நடக்கும். அதுதான் நாம் ரொம்ப விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். இன்றைக்கி நாம் பெருமாள் முருகன் என்று நாம் மதிக்கிற ஒரு படைப்பாளியை இந்த சிக்கலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டிய வேலையில் ஒரு பக்கம் இருக்கிறோம், அதை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அடிப்படை பிரச்சனை பெருமாள் முருகன் அல்ல, அதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அடிப்படை பிரச்சனை இந்தியா முழுவதும் இந்துத்துவ சக்திகள் எப்படி வேறு ஒன்றுவது என்று முயற்சிக்கிற போது தமிழ்நாட்டில் 2016 தேர்தல் இருக்குது. 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் பிஜேபியுடைய ஓட் ஷேரை எப்படி தமிழ்நாட்டில் அதிகப்படுத்துவது, அதுக்கு இந்து ஓட்டு என்கிற ஒரு போலரைசேஷன் ஒரு பக்கம் குவிய வைப்பது எப்படி, இதுக்கு பழைய முறைகள் உதவாதுன்னு அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பழைய முறைகள் என்பது நேரடி வன்முறை. குஜராத் போன்ற நேரடியான வன்முறை கலவரங்களில் மோடி அரசில் இருக்கிற போது, மோடி ஆட்சியில் இருக்கிற போது நேரடி கலவரங்களில் இப்போது இனி ஈடுபட முடியாது. அப்போ சாஃப்ட் வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய மென் வன்முறை முறைகளில் இந்தியா முழுவதும் நீங்கள் அவர்கள் அவிழ்த்து விடுவதை பார்க்கலாம். அதன் ஒரு பகுதி தான் கொங்கு வட்டாரத்தில் ஆதிக்க ஜாதியாக இருக்கக்கூடிய கவுண்டர்களை பயன்படுத்தி கொண்டு அந்த பகுதியில் இது இந்து திருவிழா, இந்து பெண்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள், இந்து கோவில் புனிதம் போய்விட்டது என்று இதை இந்து ஓட்டாக மாற்றுவதற்கு அந்த வட்டாரத்தில் இந்த விஷயம் எடுத்துக் கொள்ளப்படும். வட மாவட்டங்களுக்கு வந்தீர்களானால் அமித்ஷாவுக்கு திடீர்னு தமிழ்நாட்டில் பொங்கல்னு ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தலித்துகள் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. என்ன ஆனால் தலித் கிராமத்துக்கு போய் நான் பொங்கல் கொண்டாடலாம் அறிவிச்சார், கொண்டாடினாரான்னு தெரியல. என்ன அவர் அறிவிக்கிறாரு. ஏன் வட மாவட்டங்களில் திடீர்னு அவர் பொங்கல் கொண்டாடணும் திடீர்னு? பிஜேபி 40-50 வருஷமா இருக்கு. இப்போ பொங்கலுக்காக தமிழ்நாட்டில் அவங்க ஏன் கொண்டாடுறாங்க? வட மாவட்டங்களில் பிஎம்கே அலையன்ஸ் போயிடுச்சுன்னா தலித் ஓட்டை போலரைஸ் பண்ணி இந்துக்கள் பக்கம் கொண்டு வரணும். அதுக்கு என்ன வழிங்கிறதுக்காக இங்கே ஒரு அதே நேரத்தில் தருண் விஜய் தென் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டை பயன்படுத்தி அங்கே எந்தெந்த ஜாதிகளை நம்ம பக்கம் இழுக்க முடியும்னு அதுக்கு அறிக்கை விடுறாரு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ அவங்க ஒரு சிங்கிள் அஜெண்டா கிடையாது இந்துத்துவாக்கு, அது லார்ஜர் அஜெண்டா. ஆனால் வட்டாரம் சார்ந்து இதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலின்னு சொல்லுவாங்க. இதை உலகளாவி யோசி, ஆனால் செயல்படுறது வட்டார அளவில் செயல்படுன்னு அந்த உத்தியைத்தான் இந்துத்துவ சக்திகள் பின்பற்றுகிறார்கள். அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் கொங்கு வட்டாரத்தில் பெருமாள் முருகன் பிரச்சனை கையில் எடுத்துக்கொண்டு இதை அவர்கள் அங்கே கட்டமைத்து இருப்பது. அது அவங்க இன்னொரு உத்தியும் செய்வாங்க. என்னன்னா அவங்கள ஒரு பிரிவு பெருமாள் முருகனுக்கு எதிராக பேசும், இன்னொரு பிரிவு இல்லை நாங்கள் அதை ஆதரிக்கலைன்னு பேசும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட்சி மகாராஜ் 4 குழந்தை பெற்றுங்க பெண்கள் இந்து பெண்கள்னு சொல்லுவார். ஆனால் அது அவர் தனிப்பட்ட கருத்துன்னு அதே கட்சியில் இன்னொரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மேனகா காந்தி ஒரு ஜல்லிக்கட்டு பற்றி ஒன்று சொல்லுவாங்க, தருண் விஜய் நேர் எதிராக வேற ஒன்று சொல்லுவார். இது இந்துக்களுடைய இன்னொரு சூழ்ச்சிகளில் ஒன்று. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குரலில் பேசுவது. இதை விளங்கி கொண்டு தான் இந்த பிரச்சனையை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பெருமாள் முருகன் பிரச்சனை முடிந்து விட்டால் அதோட எல்லாம் ஓய்ஞ்சு போய்ட்டு எல்லாம் சரியாயிரும் நம்ம நம்புவது முட்டாள்தனமாக இருக்கும். மாறாக வேறொரு இடத்துல வேறொரு களத்தில் வேறு என்ன நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுவார்கள் நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. பாதுகாப்பு கொடுப்பதனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மக்களை தூண்டி விடுகிற மாதிரி பேசுவதில் முதன்மையாக இருக்கக்கூடிய 2 பேர் சுப்பிரமணியன் சுவாமியும் இந்து முன்னணி ராமகோபாலும். இந்த 2 பேரும் எல்லோரையும் ஆவேசப்படுத்துகிற மாதிரி, எரிச்சல் ஊட்டுகிற மாதிரி, தூண்டக்கூடிய மாதிரி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு அரசாங்கம் கமாண்டோ பாதுகாப்பு கொடுக்கிறது. பிளாக் கேட் கமாண்டோ பாதுகாப்பு சுப்பிரமணியன் சாமிக்கும் ராமகோபாலுக்கும் கொடுக்கிறது. ஏன் பெருமாள் முருகனுக்கு பிளாக் கேட் கமாண்டோ கொடுத்துட்டு போராடுறவங்க போராடிக்கிட்டு இருங்கப்பான்னு சொல்ல வேண்டியது தானே? ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. ஆனால் எழுத்தாளனுக்கே அதை செய்யலை. ஏன் செய்யலைன்னா தமிழ்நாட்டில் அடுத்த கட்டம் பாருங்க, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு தண்டனை ரத்தாகவில்லை, அவர் குற்றவாளி என்கிற கன்விக்ஷன் ரத்தாகவில்லை, அவர் மீது கொடுக்கப்பட்ட சிறைவாசம் மட்டும்தான் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை மத்திய மூத்த அமைச்சர் அருண் ஜேட்லி வீட்டுக்கு போய் சந்திக்கிறாரு. அப்ப தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக மோடி அரசுக்கு எதிராக எந்த விமர்சனமும் செய்யவில்லை என்று நாம் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் அதன் இன்னொரு வெளிப்பாடாகத்தான் அதிமுக அரசு அங்கே பெருமாள் முருகனுக்கு எதிராக அங்கே கொங்கு வட்டாரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஜாதி வரியர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சேர்த்து பார்க்க வேண்டும். அப்போ இவை எல்லாமே ஒரு விரிவான பரந்த ஒரு அரசியலுடைய ஒரு பகுதியாகத்தான் இது நடக்குதுங்கிறது நாம் பார்க்க வேண்டும். அதன் பகுதியாக நாம் இதை பார்த்தால் இதை எதிர்கொள்ள நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஜாதியத்தை எல்லா கட்டங்களும் எதிர்க்க வேண்டும் என்பது மட்டுமல்ல,
கருத்து சுதந்திரம் மட்டுமல்ல இதில் இருக்கிற பிரச்சனை. ஜாதியத்தை எதிர்க்க வேண்டியிருக்கிறது, மதவாதத்தை எதிர்க்க வேண்டியிருக்கிறது, தியாகு சொன்னதை போன்ற மிக கடுமையான சுயவிமர்சனத்திலும் நாம் ஈடுபட வேண்டியிருக்கிறது. நான் மரண தண்டனை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது எப்படி சொல்லுகிறோம் என்றால், நமக்கு பிரியமானவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டால் அதை ஒழிக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லவில்லை. நாளைக்கு என்னை ஒருவன் கொலை செய்தால் அவனுக்கும் மரண தண்டனை கூடாது என்று அடிக்கிற நிலை இருக்கிறது அல்லவா? அதுதான் மரண தண்டனை ஒழிப்புக்கான குரல் என்று பலமுறை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே அணுகுமுறையில் நம்மை விமர்சிக்கிறவர்களையும் கூட நாம் எந்த விதமான வன்முறையோடும் எதிர்கொள்ளப் போவதில்லை. கருத்துக்கு கருத்தாகத்தான், எழுத்துக்கு எழுத்தாக தான் எதிர்கொள்வோமே ஒழிய அதே நிலையைத்தான் நாமும் பின்பற்றுவோம் என்று தியாகு சொன்னது போல அதை நாம் வழிகாட்டிகளாக இருந்து செய்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த அணுகுமுறையிலிருந்து இதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு பெருமாள் முருகன் எழுதுவதை நிறுத்தி விட்டாலும் ஆயிரம் பெருமாள் முருகன் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருப்பார்கள். அதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். எந்த காலகட்டத்தில் ஒரு ஜெயகாந்தன் எழுதுவதை நிறுத்தி விட்டார், தமிழ் இலக்கியம் நின்று போய்விட்டதா? படைப்பிலக்கியம் நின்று போய்விட்டதா? இல்ல, காலத்தின் கட்டாயம் தேவை வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் எழுதுவதை நிறுத்துகிற சூழல் ஏற்படுகிறது அல்லவா? அந்த சூழலைத்தான் நாம் நிறுத்தியாக வேண்டும். அந்த சூழல் தான் பெருமாள் முருகனை இந்த விரக்தியிலே இதை சொல்லுகிறது. அப்ப அந்த சூழலை நிறுத்த வேண்டிய, சூழலை மாற்ற வேண்டியதான் நம்முடைய பணி. அந்த பணியிலே நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்பது நமக்கு மகிழ்ச்சி தருகிறது. குறுகிய எண்ணிக்கையிலே திரண்டு கண்டிக்கிற ஒரு விஷயமாக மட்டும் இது இல்லை. இன்னும் பரவலாக இதற்கான எதிர்ப்பை நாம் விரிவுபடுத்த வேண்டிய தேவை உள்ளது. கருத்துரிமை என்பதை தாண்டி இதற்குள் இன்னும் ஆழமான நச்சுவேர்கள் உள்ளன. எழுத்தாளன் இறந்துவிட்டான், அவனை ஒரு நச்சு பாம்பு கடித்திருக்கிறது. அந்த பாம்பின் நடவடிக்கையை நாம் கண்டித்து கொண்டிருக்கிறோம். பாம்பு எப்படி சீரலாம், பாம்பு எப்படி கடிக்கலாம் என்று கண்டித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாம்பின் நஞ்சு எத்தகையது, அந்த நஞ்சை போக்குவது எப்படி என்பதை பற்றி நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பல எழுத்தாளர்களுடைய பெயர்களை எல்லாம் இங்கே சுட்டிக்காட்டினார்கள். ஜீவாவையும் இங்கே நினைவு கூர்ந்தார்கள். காந்தியடிகளுக்கு கூட இந்த நெருக்கடி இருந்தது என்று சொன்னார்கள். இப்படி எல்லா எழுத்தாளர்களுக்கும் இந்த நெருக்கடி இருந்தது. ஆனால் பெருமாள் முருகனுக்கு நேர்ந்திருக்கிற நெருக்கடியின் பின்னணி எல்லாவற்றிலிருந்தும் சற்று மாறுபட்டது. எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களுக்கு நேர்ந்திருக்கிற நெருக்கடியை தருமபுரி சூறையாடலோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால்தான் இதன் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒரு மேடையில் பேசுகிறார்கள், நம் வீட்டு பெண்களை எவனாவது காதலித்தால் அவன் கையை வெட்டு என்கிறார்கள். அதுவும் பெருமாள் முருகனுக்கு நேர்ந்திருக்கிற நெருக்கடியும் ஒன்றுதான். இரண்டும் ஒரே அடிப்படையை கொண்டதுதான், ஒரே நச்சு கருத்தை கொண்டதுதான். பெருமாள் முருகன் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த நாவலில் சில இடங்களில் சில சொற்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த கதை மாந்தர்களுக்கு இடையிலே உரையாடுகிறார்கள். அப்படி உரையாடுகிற போது, இந்த நாளில் எல்லா ஆண்களும் வருவார்கள், எல்லா ஆண்களும் வருவார்கள், துணியை முகத்தை மறைத்துக் கொண்டு அவரோடு நாம் கூடினாலும் எல்லா ஆண்களும் வருவார்கள், அதிலே தீண்டப்படாதவர்களும் இருந்தாலும் இருப்பார்கள். இதுதான் அங்கே பிரச்சனை. தீண்டப்படாதவனும் அங்கே இருப்பான், தாழ்த்தப்பட்டவன் தலித் என்கிற தீண்டப்படாதவனும் வந்து அந்த இடத்திலே பங்கேற்பான். இந்த சாதி நஞ்சு என்பதுதான் இதற்கு அடிப்படையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புராணத்திலே அவை சொல்லப்படுகின்றன, காப்பியங்களிலே அவை பேசப்படுகின்றன. நம்முடைய தோழர் தியாக அவர்கள் சொன்னதை போல வரலாற்று உண்மைகளை தொகுக்கின்ற அந்த நூல்களில் உண்மையான வரலாற்றில் அவை பேசப்படுகின்றன. எதை பற்றியும் அவன் கவலைப்படவில்லை. சாதி இந்துக்களுக்குள்ளேயே சாதி மறுப்பு திருமணம் நடக்கிறது. ஒரே ஊரில் வசிக்கிற சாதி இந்துக்களுக்கிடையே கூட சாதி மறுப்பு திருமணம் நடக்கிறது. அப்போதெல்லாம் கொதித்தெழாதவர்கள் மேடையிலே தலித் இளைஞர்கள் டி ஷர்ட் போடுகிறார்கள், ஜீன்ஸ் போடுகிறார்கள் என்றவுடன் கொதித்தெழுகிறார்கள். அந்த நபரின் புத்தியில் என்ன நஞ்சு இருக்கிறதோ அதே நஞ்சுதான் பெருமாள் முருகனுக்கு எதிராக போராடுகிறவர்களின் புத்தியிலும் இருக்கிறது.
இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய எதிர்ப்பு என்பது நீர்த்து போகும். நம்முடைய எதிர்ப்பு என்பது நீர்த்து போகும். எல்லாவற்றிலும் தலித்துகளுக்கு எதிராக, தீண்டப்படாதவர்களுக்கு எதிராக சாதி அடிப்படையிலான சிந்தனை என்பதுதான் மேலோங்கி இருக்கிறது. தோழர்களே, பெருமாள் முருகன் செய்த மிக பெரும் சாதனை என்னவென்றால், துணிச்சல் என்னவென்றால், சுயசாதி விமர்சனம். அதுதான் ஒரு உண்மையான முற்போக்கு சிந்தனையாளரின் கடமை, ஒரு உண்மையான புரட்சிகர சிந்தனையாளனின் கடமை. தான் பிறந்த சாதியாயிருந்தாலும், தான் பிறந்த குடும்பமாயிருந்தாலும், இந்த கீழான, கேடான, கேவலமான, இழிவான இந்த சாதி நஞ்சை எதிர்த்து போராடுகிற துணிச்சல் தான் பெருமாள் முருகனை இன்றைக்கு உலக அளவிலே உயர்த்தி இருக்கிறது. எத்தனையோ ஜாம்பவான்கள் இலக்கிய உலகில் இருக்கலாம், படைப்புலகில் இருக்கலாம், எவனும் தொட முடியாததை பெருமாள் முருகன் தொட்டு இருக்கிறார். அதுதான் அவருடைய சிறப்புக்கு காரணம். யாரும் தொடுவதற்கு அஞ்சக்கூடிய ஒன்றை பெருமாள் முருகன் தொட்டு இருக்கிறார். ஆக சாதி அடிப்படையில் அவர் அந்த உரையாடல்களை அமைக்காமல் இருந்திருந்தால் இந்த நூல் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கும். இதை பற்றி அவர்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டார்கள். அப்படி அந்த இரவிலே சாமி பெற்ற பிள்ளைக்காக போய் முகத்தை மூடிக்கொண்டு யாரோடு வேண்டுமானாலும் உறவு கொள்ளலாம் என்கிற அந்த நிகழ்வில் எவன் வேண்டுமானாலும் வருவான், அதிலே தீண்டப்படாதவனும் வருவான் என்பதுதான் பிரச்சனை. அருமை தோழர்களே, அத்தனை சிக்கல்களிலும் நீங்கள் ஆழ வேரோடி பார்த்தால், ஆழ்ந்து நுட்பமாக பார்த்தால் அதற்குள்ளே ஒரு தலித் வெறுப்பு இருக்கிறது. அந்த வெறுப்பின் அடிப்படையில் தான் இவையெல்லாம் முகிழ்கின்றன, வளர்கின்றன. இவையெல்லாம் மிகப்பெரிய அளவிலே ஒரு வன்முறை வெறிக்கூத்தாட்டத்தை உருவாக்குகின்றன. வெறும் கருத்துரிமை பறிப்பாக இதை பார்த்துவிட முடியாது. ஒரு படைப்பாளருடைய கருத்துரிமை பறிப்பாக பார்த்துவிட முடியாது. மேலவளவு முருகேசன் கொல்லப்பட்டான். மேலவளவு முருகேசன் கொல்லப்பட்டான். அவன் உண்மையிலேயே கொல்லப்பட்டான். இவர் தற்கொலை சாசனம் எழுதியிருக்கிறார். ஒரு எழுத்தாளர் இறந்து விட்டான், ஒரு ஆசிரியன் வாழ்கிறான் என்றுதான் எழுதியிருக்கிறார். எழுத்தாளன் இறந்து விட்டான் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் மேலவளவு முருகேசன் கொல்லப்பட்டான். மேலவளவு முருகேசனை கொல்லுவதற்காக எந்த சாதி நஞ்சு அந்த சாதி வீரர்களை ஆட்டி படைத்ததோ அதே சாதி நஞ்சுதான் பெருமாள் முருகனை இன்றைக்கு விரட்டி இருக்கிறது, அச்சுறுத்தி இருக்கிறது, அவரை இந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அவர் தன்னுடைய சொந்த சமூகத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக செய்யவில்லை. அவர் உள்வாங்கி இருக்கிற முற்போக்கு கருத்துக்கள் அவரை எழுத வைத்திருக்கின்றன. அவர் உள்வாங்கி இருக்கிற மார்க்சியம், அவர் உள்வாங்கி இருக்கிற பெரியாரியம், அவர் உள்வாங்கி இருக்கிற அம்பேத்கரியம் அவரை எழுத வைத்திருக்கிறது. அவரை அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியாக அன்றைக்கு வடிவமைத்திருக்கிறது. ஆகவே அவர்கள் எதிர்ப்பது வெறும் கருத்துரிமையை பறிப்பதற்காக அல்ல, இந்த மார்க்சிய கருத்துக்களை எதிர்ப்பதுதான், அல்லது அம்பேத்கரிய கருத்துக்கு எதிராகத்தான், அல்லது பெரியாரிய கருத்துக்கு எதிராகத்தான். ஆக இந்த கோணத்திலிருந்து நாம் எல்லா பிரச்சனைகளையும் அணுகினால்தான் சாதி வெறியர்களின், மதவெறியர்களின் முகத்திரையை கிழிக்க முடியும். நரேந்திர மோடியின் சிந்தனையும் நாமக்கல் மாவட்டத்திலே இருக்கிற ஒரு சாதி இந்துவின் சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் இழையோடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அவர்கள் உள்வாங்கி இருக்கிற இந்த சாதி அரசியல் தான், சாதி அரசியல் தான் மதவாத அரசியலாக விரிவடைகிறது. மதவாதம் வேறு, சாதியவாதம் வேறு என்று தயவு கூர்ந்து பார்க்காதீர்கள். மதவாதம் வேறு, பார்ப்பனியம் வேறு என்று பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. சாதியை அடிப்படையாக கொண்டதுதான் இவை அனைத்துமே. அது மதவாதம் என்று அழைக்கப்பட்டாலும் சரி, பிராமணியம் அல்லது பார்ப்பனியம் என்று அழைத்தாலும் சரி, எந்த பெயரிலே இதை நாம் அழைத்தாலும் சரி, அடிப்படையிலே சாதி நஞ்சுதான் இவை அத்தனைக்கும் காரணமாக இருக்கிறது, மூலமாக இருக்கிறது. எனவே சாதியத்தை எதிர்த்து போராடுகிற படைப்பாளிகள் உருவாக வேண்டும். அதற்கான காலகட்டம் இங்கே வந்திருக்கிறது. பெருமாள் முருகன்கள் இன்னும் லட்சக்கணக்கிலே வர வேண்டும். வெறும் அவர் பெரிய இயற்கையை வர்ணித்ததற்காக அவர் சிறப்பாக இங்கே பாராட்டப்படவில்லை. அவர் சிறந்த நடையோட்டத்தில் இருக்கிறார் என்பதற்காக நடைபாணிக்காக இங்கே பாராட்டப்படவில்லை. அவருடைய இலக்கியம் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதற்காக அவர் இன்றைக்கு உயர்த்தி பேசப்படவில்லை. அவர் தொட்ட பிரச்சனை எப்படிப்பட்டது? பழமைவாதத்திற்கு எதிரான ஒரு புதுமையை அவர் புகுத்தி இருக்கிறார். யாரும் தொடுவதற்கு அஞ்சாத பகுதியை அவர் தொட்டிருக்கிறார். ஆகவே சமூகத்திலே இருக்கிற வழக்கமான ஒன்றுதான். எவ்வளவோ இருக்கின்றன. நம்முடைய முன்னோர் இங்கே பேசிய தோழர்கள் சொன்னதைப் போல, ஏற்கனவே சில இடங்களில் நாம் பேசியதைப் போல, தந்தை பெரியார் மிக அழகாக விளக்கங்களை சொன்னார் சூத்திரர்களை பற்றி.
அத்தனை பிற்படுத்தப்பட்டவர்களும் உட்பட சூத்திரர்கள் தான். வட இந்தியக்காரன் எவனும் தென்னிந்தியாவிலே சத்திரியனே இல்லை என்கிறான். ஆனால் இங்கே இருப்பவன் அத்தனை பேரும் நான் சத்திரியன் என்கிறான். சூத்திரன் என்று ஒத்துக்கொள்ள மறுக்கிறான். ஆனால் தென்னிந்தியாவில் சத்திரிய வம்சமே கிடையாது என்பதுதான் வட இந்தியக்காரனுடைய வாதம். எனவே இங்கு இருக்கிற அத்தனை பேருமே சூத்திரன் என்றால் சூத்திரன் யாருக்கு பிறந்தவன்? அதுக்கு என்ன பொருள்? பச்சையாய் தந்தை பெரியார் சொன்னார், தேவடியால் மகன் என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? அதை பொறுத்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? அதை சகித்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? இங்கே அவனுக்கு என்ன சிக்கல் என்றால், பெருமாள் முருகனை எதிர்ப்பதில் என்ன சிக்கல் என்றால், நீ இவங்களையும் சேர்த்தல்லவா எழுதியிருக்கிறாய். அதுதான் இங்கே சிக்கல். எங்கள் குலத்து பெண்கள் இவர்களிடமெல்லாம் படுத்தார்கள் என்றல்லவா நீ எழுதியிருக்கிறாய். அதற்கான வாய்ப்பு இருந்தது என்றல்லவா எழுதியிருக்கிறாய். இந்த சாதி நஞ்சுதான் அவர்களை ஆட்டி படைக்கிறது. அந்த சாதி நஞ்சுதான் மதவாதமாகவும் விரிவடைகிறது. எல்லா வடிவங்களிலும் அது இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அருமை தோழர்களே, வந்திருக்கிற ஆன்றோர்களே, சான்றோர்களே, படைப்பிலக்கியவாதிகளே, நீங்கள் இந்த கோணத்தில் இதை பார்க்க வேண்டும். இந்த கோணத்தில் இருந்து நம்முடைய பயணத்தை தொடங்க வேண்டும். அப்போதுதான் பெருமாள் முருகன் போன்றவர்களை காப்பாற்ற முடியும். நிலவிய வழக்கத்தை கிளை வடிவில் கதையாக படைத்ததற்கு இவ்வளவு ஆத்திரப்படுகிறவர்கள் வால்கா முதல் கங்கை வரை படித்தால் என்னாகும் என்று நான் வியக்கிறேன். அல்லது எங்கெல்ஸினுடைய குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றத்தை படித்தால் வரைமுறையற்ற புரட்சி, புணர்ச்சி, குழுமணம், இணைமணம் இதையெல்லாம் படித்தால் இவர்கள் ராகுல் சாங்கிருத்தியாயனையும் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸையும் தடை செய்ய சொல்லி கேட்பார்கள். இதனுடைய விபரீதம் அதுதான். நம்மை பொறுத்தவரை கருத்து சுதந்திரம், படைப்பு சுதந்திரம் என்பது தங்கு தடையற்றதாக இருக்க வேண்டும். ஒரு ஆரோக்கியமான சமூகத்திற்கு அந்த சுதந்திரத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது தெரியும். சட்டத்தை கொண்டோ, அரசை கொண்டோ, காவல்துறையை கொண்டோ, வருவாய்த்துறை அதிகாரிகளை கொண்டோ அல்ல. ஒரு ஆரோக்கியமான காத்திரமான சமூக பிரங்கை அதனை கட்டுப்படுத்தும். உயிரற்ற பட்ட காகிதத்தை நூலிலே கட்டி பறக்க விடலாம். ஆனால் உயிருள்ள பறவையை நூலிலே கட்டி பறக்க விட முடியாது. அந்த பறவையையும் கூட காற்றும் காந்தமும் திசையும் கட்டுப்படுத்தும். அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் தான் இருக்க முடியுமே தவிர அரசு விதிக்கிற நூல் பிடிக்கிற கட்டுப்பாடுகள் இருக்க முடியாது. பெருமாள் முருகனுடைய இந்த அறிவிப்பும் நாமக்கல்லில் நடந்திருக்கிற இந்த நிகழ்ச்சிகளும் நம்மை சற்றே பின்னோக்கியும் சிந்திக்க தூண்டுகின்றன. நம்மை பற்றிய ஒரு ஆத்ம பரிசோதனைக்கும் அவை வழி செய்ய வேண்டும். நமக்கு எதிரான கருத்துக்களுக்கும் இந்த சுதந்திரத்தை நாம் உயர்த்தி பிடிப்போமா? உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பாப்லா நெருடாவுக்காக குரல் கொடுத்தால் போதாது, சோல்ஜெனிட்சனுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும். போரிஸ் பேட்டர்னாக்குடைய டாக்டர் சிவாகோ நோபல் பரிசு பெறவிடாமல் தடுக்கப்பட்டதே, அது குறித்து நமக்கு வருத்தம் இருக்கிறதா? பின்னோக்கி அதற்காகவும் நாம் வருந்த வேண்டும். இல்லையேல் நாம் ஒரு தரப்புக்கு மட்டும் நியாயம் பிறப்பிக்கிறவர்களாக, பாகுபாடு காட்டுகிறவர்கள் ஆகிவிடுவோம். இறுதியாக ஒன்று நண்பர்களே, ஜனவரி 7ஆம் நாள் பாரிஸ் நகரத்தில் ஷார்லி ஹெப்தோவினுடைய அந்த ஆசிரியர் குழுவைச் சேர்ந்த 8 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதற்கு முன்பு கொல்லப்பட்ட அந்த ஆசிரியரே ஒரு முறை சொன்னார், நாங்கள் பயங்கரவாதிகளை விமர்சித்து எழுதுகிறோம். ஒரு மதத்தை அல்ல, எல்லா மதங்களையும் எதிர்த்து நாங்கள் கருத்து படம் தீட்டுகிறோம். பயங்கரவாதிகளை எதிர்த்து ஆயுத இயந்திர துப்பாக்கிகளோடு நீங்கள் தேடித் திரிவதை விட நாங்கள் பென்சிலோடும் பேனாவோடும் தேடித் திரிவது மோசமானது அல்ல என்று அவர் பதில் சொன்னார். அதற்காக அவர்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்டதற்கு பிறகு அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். ஒரு வாரம் உரிமை வாரம், படைப்புரிமை வாரம் என்று முடிவெடுத்தார்கள். ஷார்லி ஹெப்தோவில் வெளியிடப்பட்ட அதே கருத்து படங்களை, அதில் வெளியிடப்பட்ட அதே கட்டுரைகளை, அந்த கருத்துக்களோடும் கருத்து படங்களின் உள்ளர்த்தத்தோடும் முரண்படுகிற ஏடுகள் உட்பட ஐரோப்பிய இதழ்கள் அனைத்திலும் அனைத்து மொழிகளிலும் ஒரு வாரம் வெளியிடுவது என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். நாம் ஒரு முடிவெடுப்போம். பெருமாள் முருகனின் கருத்தோடு உடன்படுகிறவர்கள், உடன்படாதவர்கள் அத்தனை பேரும் அவருடைய எழுத்திலிருந்து ஒரு பக்கத்தை எடுத்து நம்முடைய இதழ்களில் நாம் வெளியிடுவோம். பேரேடுகள், சிற்றேடுகள் அனைத்திலும் வெளியிடுவோம். நான் ஆசிரியராக கொண்டு வெளிவருகிற தமிழ் தேசத்தில் வெளியிடுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். ஆனால் ஒரு சிற்றிதழிலே வந்தால் போதாது, இங்கே இருக்கிற அனைத்து இதழ்களிலும் இதில் வெளிவர வேண்டும். சட்டப்படி யாரும் எதையும் தடை செய்யவில்லை. வருவாய்த்துறை அதிகாரிக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தார்கள்? இப்படி போட்ட ஒன்றை நாம் நிராகரிக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். ஷார்லி ஹெப்தோவில் அவர்கள் எழுப்பிய முழக்கம் நான் ஷார்லி, நான் ஷார்லி என்பது. இங்கே நாம் எழுப்ப வேண்டிய முழக்கம் நான் பெருமாள் முருகன், நான் பெருமாள் முருகன். நன்றி, வணக்கம். பெருமாள் முருகன் என்கிற அந்த எழுத்தாளர் அவர் எழுதிய கருத்திற்காக
அவர் எழுதிய நாவலுக்காக 4 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அவர் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு எதிரான போராட்டங்களும் அவருக்கு எதிரான தாக்குதல்களும் வரம்பு மீறி போயிருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், பெருமாள் முருகன் செத்துவிட்டார் என்று மிகுந்த விரக்தியினுடைய விளிம்பு நிலையில் நின்று அவர் எழுதுகிற அளவிற்கு, இனிமேல் நான் எழுத மாட்டேன், எனது படைப்புகளை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று அவர் எழுதுகிற அளவிற்கு, எந்த அளவிற்கு அவர் விரக்தியினுடைய விளிம்பிற்கு சென்றிருப்பார் என்பதை நம்மால் அதில் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவர் திரும்ப எழுத வேண்டும் என்கிற அந்த கருத்தை இந்த போராட்டத்தில் நான் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நான் பதிவு செய்கிறேன். பெருமாள் முருகன் என்றால் ஏதோ சிறுகதைகள் எழுதியிருப்பவர் மாத்திரமல்ல, வெறும் நாவல்கள் எழுதியிருப்பவர் மாத்திரமல்ல, தமிழகத்துடைய பாரம்பரியமான பண்பாட்டு சிறப்புகளை, ஒரு முற்போக்கான சிந்தனைகளை எடுத்துரைத்த பெருமை அவர் பெருமாள் முருகனுக்கு அவர் உண்டு. அவர் எழுத்தாளர் கல்லூரி தலைமை தமிழ்துறை பேராசிரியர். அவர் எழுத்தில் உள்ள சிந்தனையும் அவருடைய சுய சிந்தனையும் ஒன்றுபோல் தமிழகத்துடைய பண்பாட்டை பாதுகாப்பதிலும் தமிழகத்துடைய முற்போக்கு இயக்கத்துக்கு முகம் கொடுக்கப்படும் பகுத்தறிவாளியாக அவர் திகழ்ந்து வந்தார் என்பதில் அவருடைய எழுத்துக்கள் அத்தனையும் காட்டுகிறது. அவர் நாவல்கள் 7க்கு மேல் எழுதியிருக்கிறார், சிறுகதை தொகுப்புகள் 7க்கு மேல் எழுதியிருக்கிறார், கவிதை தொகுப்புகள் வந்திருக்கிறது. அதைவிட இன்னும் பெரும்பான்மையான தொகுப்புகள் எழுதியிருக்கிறார். இன்னும் அவர் இன்றைக்கு அவரின் மீது இவ்வளவு நிர்பந்தங்கள், கருத்து மக்களுடைய அவர் எழுதின மாதருபாகன் என்ற நூல், அது ஏற்கனவே தெரியும், அதை பற்றி விவரமாக சொல்ல வேண்டியதில்லை. 4 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது, இப்பொழுது ஆங்கிலத்தில் தான் வந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் வந்த பிறகு அவர்களுக்கு யார் இந்த சொன்னார்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஊர்க்காரர்களே அந்த தமிழை படித்திருக்கார்களோ என்று தெரியவில்லை. ஆனால் ஜாதிகளையும் திரட்டிவிட்டு, வியாபாரிகளையும் திரட்டிவிட்டு, தனியார் கல்லூரி நிறுவனங்களில் கொள்ளையடிக்கக்கூடியவர்களையும் தூண்டிவிட்டு, எல்லா வகையான முறையிலும் தூண்டிவிட்டு, இந்து சமய பித்தர்கள் வெறியர்களால் பயமுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பயமுறுத்தினாலும் அவரை அடித்தாலும் வேறில்லை. ஆனால் அதைவிட அவர்கள் அதிகாரிகள் ஏதோ அரசு தரப்பிலிருந்து, உயரதிகாரிகளிலிருந்து, தமிழக அமைச்சரவையிலிருந்து எடுத்த தீர்மானமா என்ன என்று தெரியாது. ஆனால் இவ்வளவு பெரும் எழுத்தாளர், பெரிய சிந்தனையாளர், அவரை கூப்பிட்டு வைத்து ஆர்டிஓ டிஆர்ஓ அல்ல, அது மாநில மாவட்ட நிர்வாக அதிகாரி அல்ல, மாவட்ட ஆட்சியாளர் இல்லை, ஒரு தொகுப்புக்கு மண்டலத்துக்கு, அங்கே நாமக்கல் மண்டலத்துக்கு அங்கே உள்ள ஆர்டிஓ தான் அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். காவல்துறையும் பெரிய டிஐஜி போட்டு கூட்டவில்லை, சாதாரண அதிகாரி வைத்து கூட்டியிருக்கிறார். மற்றவர்களெல்லாம் விட அவரை தனியாக அழைத்து, உங்களால் இந்த ஊரில் கலகம் நடக்கப் போகிறது, ஆகவே கடையடைப்பு தெரிவித்து விட்டார்கள். ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு பர்மிஷன் வேண்டும், ஆனால் கடையடைப்பதற்கு யாரிடம் பர்மிஷன் வாங்கினார்கள் என்பது அவர்கள் சொல்லவில்லை. கடையை அடைத்து விட்டார்கள், மற்றவர்களை எல்லாம் தூண்டிவிட்டார்கள். அவருக்கும் உங்களால் ஆபத்து இருக்கிறது, நாமக்கல்லில் நீங்கள் குடியிருக்க வேண்டாம், ஊரை விட்டு வெளியே போங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அதிகாரிகளுக்கு யார் துணிச்சல் கொடுத்தார்கள் என்பதுதான் முக்கியமானது. அதிலும் ஒரு ஆர்டிஓ அந்தஸ்தில் உள்ளவர்கள், டிஆர்ஓ கூட இல்லை, மாவட்ட ஆட்சியாளர் கூட இல்லை, அமைச்சரவையின்ற பிரதிநிதி யாரும் இல்லை, பெரிய டிஐஜியும் இல்லை, சாதாரண காவல்துறை அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஆர்டிஓ ஒரு சப் கலெக்டர் அந்தஸ்து உள்ளவர் இன்று இந்த காரியத்தை செய்திருக்கிறான்னு சொன்னால், ஒரு எழுத்தாளன் ஒரு கிள்ளுக்கீரையாக மதிக்கப்பட்டிருக்கிறான். ஒரு சிறந்த சிந்தனையாளனுக்கு கூடிய மரியாதையே இல்லை, கல்லூரி பேராசிரியர் என்பதற்கான மரியாதையும் இல்லை. சாதாரண எழுத்தென்றால் சாதாரணமானதில்லை. அவருடைய நூல்கள் அத்தனை 7 நாவல்கள் எழுதியிருக்கிறார், ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் விட கொங்கு நாட்டில் உள்ளவர்களை கிளப்பி விடுகிறார்கள் சொன்னால், கொங்கு நாட்டினுடைய வழக்காற்று சொல்லியல் அகராதியை தயாரித்த பெருமை அவருக்கு உண்டு. கொங்கு மண்டலத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறார், கொங்கு மண்டலத்துக்கு சிறப்பை சேர்த்திருக்கிறார். அவை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். கொங்கு வேளாளர் கோவப்படுவதற்கு அர்த்தமே கிடையாது. கொங்குடைய பெருமையை அவர் எழுதி காட்டியிருக்கிறார். சொல்லாடலுக்கு சொல்ல அகராதி எழுதியிருக்கிறார்னு சொன்னால், சிறந்த எழுத்தாளர், மனிதநேயம் உள்ளவர், மக்களின் மீது பற்று கொண்டவர், கொடுமையை எந்த தரப்பிலிருந்து வந்தாலும்
கொடுமையை எதிர்த்து சொல்வதற்கு துணிந்த ஒரு பேராசிரியர் பெருமானுக்கு இன்றைக்கு சாதாரண காவல்துறை அதிகாரிகளை வச்சு பணி வைக்கக்கூடிய நிலைமையிலும் நான் அவர் எழுதி முடித்த பிறகு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு அவர் எவ்வளவு சிறந்த மனிதாபியாக மானம் உள்ளவராக சுயமரியாதை உள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் வெளிப்பாடு. நான் என்னுடைய பெயர் பெருமாள் முருகன். அந்த பெருமாள் முருகன் என்ற எழுத்தில் தான் எழுதியிருக்கிறேன். ஆகவே நான் இந்த இதில் கையெழுத்திடுவது நான் பெருமாள் முருகன் செத்து விட்டான் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருக்குமானால் இந்த நாட்டில் சிந்தனையாளர் இருக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. சிறந்த சிந்தனையாளர் நான் பெருமாள் முருகனாக இருந்தேன். அதுதான் எனக்கு முகமாக இருந்தது. அந்த முகத்தோடு நான் இருக்க தயாரில்லை. பெருமாள் முருகன் செத்து விட்டான், வெறும் ஆசிரியர் பெருமாள் தான் இருக்கிறேன், முருகன் தான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பெரிய சிந்தனையாளருக்கு கெதி இந்த நிலைமை ஏற்பட்டால் சாதாரண யாருக்கும் மனித உரிமை மறுக்கப்பட்டு விட்டது. யார் என்று கேட்பதற்கு அவர் உரிமை இல்லை, ஜடமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த நிலைமை ஏற்படுவதற்கு யார் காரணம்? அது இந்த அரசு தான் காரணம். எதிர்காலத்தில் இந்த நாட்டில் எழுத்துரிமை மற்றும் கருத்துரிமை இருக்காது என்பதற்கு முன்னறிவிப்பு தான் பெருமாள் முருகன் அவர்கள் மீது சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு நடவடிக்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மதவாத சக்திகள் இந்தியாவின் ஆட்சி பீடத்திற்கு வரும்போதே எது நடக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோமோ அது ஒவ்வொன்றாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. பெருமாள் முருகன் அவர்களின் பிரச்சனை என்பது எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய நண்பர்களெல்லாம் சுட்டி காட்டிய போது அவருடைய சொந்த பிரச்சனை அல்ல, அது ஒட்டுமொத்தமான தமிழ் சமுதாயத்தின் பிரச்சனையாக நாம் அணுக வேண்டும். அவர் இன்றைக்கு இனிமேல் நான் எழுதப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார். உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இதுபோல அரசாங்க அதிகாரிகளும் சேர்ந்து இருந்து மிரட்டி ஒரு எழுத்தாளனை அடிபணிய வைத்திருக்கிற செயல் எங்கேயாவது நடந்திருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. சாதி வெறியர்கள் இதிலே நடந்து கொண்டதை விட அரசாங்க அதிகாரிகள் நடந்து கொண்டதுதான் எதேச்சதிகாரமான. அதற்கெதிரான நம்முடைய குரல் மேலும் மேலும் ஓங்கி ஒலிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் சுதந்திரமான எழுத்துக்கள் என்பதே இல்லாமல் போய்விடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த அரசுகள், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசுகள், எழுத்தாலும் பேச்சாலும் ஆட்சிக்கு வந்த அரசுகளின் இந்த காலத்திலேயே எழுத்துரிமை இங்கே நசுக்கப்படுகிறது. ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி நான் எழுதிய 2 நூல்களுக்கு அதிமுக அரசு அது தடை விதித்தது. திமுக அரசிலும் அந்த தடை தொடர்ந்தது. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றம் உடனடியாக அந்த நூல்களை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு 2 ஆண்டுகளாகிறது. இன்னமும் அரசு அதை கொடுப்பதற்கு மறுக்கிறது. மீண்டும் நாங்கள் உயர்நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலைதான் இருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, இன்னும் பல எழுத்தாளர்களுக்கு இந்த நிலைமை. பத்திரிகைகள் மிரட்டப்படுகின்றன.
அரசுக்கு எதிரான செய்திகளை வெளியிட்டால் அரசு விளம்பரங்கள் கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் செல்லுகிறார். இது ஒரு பாசிச சர்வதிகாரம் இந்த நாட்டில் மெதுவாக படர்ந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் தடுத்து நிறுத்தாவிட்டால் ஹிட்லரின் ஆட்சி காலத்தில் ஜெர்மனியில் என்னென்ன கொடுமைகள் நடந்ததோ அதெல்லாம் நமக்கும் நடக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு ஒரு பெருமாள் முருகன், நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த நிலை வரலாம், வரும், அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. ஆகவே நாம் இந்த பிரச்சனையை ஒரு தனி எழுத்தாளர் பிரச்சனை என்ற ரீதியில் அணுகாமல் ஒட்டுமொத்த எழுத்துரிமைக்கான பிரச்சனை என்ற கோணத்தில் அணுகி இந்த பிரச்சனைக்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து, கட்சிகள், எழுத்தாளர் அமைப்புகள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்து நாம் போராடுவதன் மூலமே இந்த பாசிசத்தை எதிர்த்து வீழ்த்த முடியும் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அவருடைய கிராமத்தில் அவருக்கு வாழ முடியாத சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். கேரளாவில் ஊரு விலக்கு என்று சொல்லுவார்கள். ஊருக்கு சம்மதமல்லாத ஒரு செயல்பாடை ஏதாவது ஒருவர் செய்தால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மத ஆதிக்கம் அவரை தனியாக மாற்றிவிடும். யாரும் அவருடன் பேசவோ அவர் வீட்டுக்கு போகவோ எந்த உதவிகளும் செய்யவோ அவருடைய வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்களில் பங்கேற்கவோ கூடாது என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு வேதனை அடைந்த ஒரு சூழ்நிலை பெருமாள் முருகனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஏற்படுத்திய சக்தியை இங்கே முறியடிக்க வேண்டும். இது பெருமாள் முருகன் நிறைந்த ஒரு பாம்பு. இந்த தமிழ்நாட்டில் மக்கள் உணர வேண்டும். ஒரு எழுத்தாளருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது என்பது இந்த தமிழ்நாட்டில மக்களும் இந்தியாவில மக்களும் தெரிய வேண்டும் என்பதற்காக பெருமாள் முருகன் வேண்டும் என்றே செய்திருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அவர் எழுதிய ஒரு நாவலுக்கு இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு வந்திருந்தால் தகழி சிவசங்கர பிள்ளை அவர்களுக்கு செம்மீன் எழுதியிருக்க முடியாது. மீனவர்கள் கடலுக்கு போகும்போது போன கடவனையே நினைத்து இருக்க வேண்டும் என்று ஒரு பெண் நினைத்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பழைய காதலனை பார்க்கும்போது அவருடன் பழகிய சில விஷயங்களுக்காக காதலன் இறந்து போகிறது. இப்படி இருக்கக்கூடாது என்று அந்த மீனவர்கள் எதிர்ப்பு போட்டிருந்தால் செம்மீன் என்ற நாவல் இருந்திருக்காது, செம்மீன் என்ற உலக பெற்ற சினிமா இருந்திருக்காது. ஞானபீடம் அவார்டு நேடிய MT வாசுதேவன் நாயர் அவர்கள் கோவிலில் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய வெளிச்சப்பாடை சொல்லுவாங்க, கோமரம் சொல்லுவாங்க. அந்த ஆளுக்கு அவருடைய வீட்டில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சங்கடங்கள் ஏற்பட்டு குடும்பமே அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய மூர்த்தியை, அந்த பிரதிஷ்டாவை, அந்த அம்மாவை மூஞ்சியில் காரை துப்புற ஒரு சீன் இருக்கிறது. அந்த சீன் இன்றைக்கு MT வாசுதேவன் நாராயணையும் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை இன்று இந்தியாவில் உருவாயிருக்கிறது. இது ஒரு கலாச்சார உயர்வு பெற்ற நாட்டுக்கு நல்லதல்ல. இந்த மாதிரி சூழ்நிலையை அழிக்க வேண்டும். சூத்திரர்கள் எல்லாம் தாசி புத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்களுக்கு இந்த யோக்கியதை எங்கிருந்து வந்தது? உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? ஒரு அரசியல் செய்கிறீர்கள். இந்துத்துவா என்பது வெறுமனே மதவாதம் மட்டுமல்ல, அது ஆரிய இனவாதம், அது பார்ப்பனிய வர்ணாசிரமவாதம். வெறும் மதவாதம் மட்டுமல்ல, ஆரிய மேலாண்மையை கொண்டு வர, பார்ப்பனிய வர்ணாசிரம தர்மத்தை மீண்டும் கொண்டு வர, அவர்களுக்கு தகவான ஐரோப்பிய தாராளவாதத்தை கொண்டு வர தமிழ்நாட்டை அவர்கள் வெல்ல விரும்புகிறார்கள். அதற்கு இங்கே இருக்கிற நம்ம ஆட்களை சில கருணாக்களை பிடித்துக் கொள்கிறார்கள். இதை நம்ம முறியடிக்கணும். இந்த எழுச்சி பாராட்டுக்குரியது. கலை இலக்கிய அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் இது மாதிரி செய்திருக்கிறீர்கள், பாராட்டுக்குரியது. கருத்துருவாக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த கூட்டம் மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் படைப்புகளில், கட்டுரைகளில் அதையெல்லாம் செய்யுங்கள். அடுத்தது என்னை பொறுத்தவரையிலும்
நான் இதை கண்டனம் செய்யறது மிக முக்கியமானது. ஏனென்றால் பெருமாள் முருகன் எழுத்து மீது எனக்கு உடன்பாடு கிடையாது. இலக்கியத்தின் காரணமாக, இந்த கதையினால அல்ல. அவருடைய படைப்பிலக்கிய பாணி குறித்து எனக்கு மாற்று கருத்து உண்டு. காலேஜ்மெண்ட்ல அவர் எழுதிய கட்டுரைகளில் அவர் சொல்லக்கூடிய கருத்துகள் குறித்து மாற்று கருத்துக்கள் உண்டு. ஆனால் அவருக்கு அந்த உரிமை இந்த மண்ணில் இருக்கிறது. இதுதான் என் கருத்து. அவருடைய அடுத்த நாவல் அர்த்தநாரி, அதை படிச்சவங்களுக்கு தெரியும். அந்த தோசை கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி விஷயங்கள்ல எனக்கு மாறுபாடு கருத்து இருக்கு, அது இருக்கட்டும். ஆனால் ஒருவர் இப்படி எழுதுவதற்கு இந்த மண்ணில் உரிமை இருக்க வேண்டும். அதற்கு அனைவரும் சேர்ந்து போராட வேண்டும்.